Taste the Daily. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து இரண்டாவது கட்டமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் 7வது நாளாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் ஆலோசனை நடத்தினார். அதைத் தொடர்ந்து மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகளுடனும் பொதுச் செயலாளர் ஆலோசனை மேற்கொண்டார். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து இரண்டாவது கட்டமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் 7வது நாளாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் வடசென்னை, மத்திய சென்னை மற்றும் தென் சென்னை ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகளின் நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் ஆலோசனை நடத்தினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து தென் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தங்களது ஆதரவை தெரிவித்தனர். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள செவ்வந்தி இல்லத்தில் தென் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பரமக்குடி பாலமுரளி, கொள்கை பரப்பு செயலாளர் காக்வாய் சிவா, திருநெல்வேலி மாவட்ட பொறுப்பாளர் பாண்டி, நான்குநேரி ஒன்றிய செயலாளர் மருகை சொர்ணசிவா, ராமநாதபுரம் மாவட்ட பொறுப்பாளர் விஜயகுமார், சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் டேவிட் உள்ளிட்ட நிர்வாகிகள் நேரில் சந்தித்து முக்குளத்தோர் சமுதாய மக்களின் கோரிக்கையை ஏற்று புரட்சித் தலைவி 1994 கள்ளர், மறவர், அகமுடையார் சமூகத்தை தேவரினம் என அறிவிக்கப்பட்டு 11/9/1995 அன்று வெளியிடப்பட்ட அரசாணையை அமல்படுத்துவதற்கு கழகத்தின் ஆதரவை கோரினார்கள். இந்நிகழ்வின் போது கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் முத்தையா உடனிருந்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே அதிமுக தொண்டர்களுக்கு முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அடையாள அட்டையை வழங்கினார். மயிலம் மேற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் மயிலம் ஒன்றிய கழக செயலாளர் புளியனூர் விஜயன் தலைமையில் தீவனூர் கூட்டுப்பாதையில் முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி சண்முகம் கலந்து கொண்டு அடையாள அட்டையை வழங்கினார். இதைத் தொடர்ந்து பிரம்மதேசம் பகுதியில் அதிமுக பொறுப்பாளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அதிமுகவின் உறுப்பினர் அடையாள அட்டையை வழங்கினார். அப்போது திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் மற்றும் மரக்காணம் ஒன்றிய கழக பொறுப்பாளர்கள் மற்றும் கழக உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே அரிவாள் வீட்டில் சிகிச்சை பெற்று வரும் அதிமுக நிர்வாகியை மாவட்ட செயலாளர் RK ரவிச்சந்திரன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். புளியம்பட்டியைச் சேர்ந்த பாலாஜி என்பவர் அதிமுக நகர இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளராக இருந்து வருகிறார். இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்ற இளைஞர் கஞ்சா போதையில் அதிமுக நிர்வாகியை அரிவாளால் தாக்கியுள்ளார். இதில் கையில் பலத்த காயமடைந்த அதிமுக நிர்வாகி பாலாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இதையடுத்து புகாரின் பேரில் இளைஞர் சுரேஷை போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் மாவட்ட செயலாளர் RK ரவிச்சந்திரன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆறுதல் தெரிவித்தார்.